இங்க இப்ப எல்லாம் நீ நல்லவனா இல்ல கெட்டவனான்னு அப்படின்னு ஒரு எந்த வேறுபாடும் எல்லாம் பாக்குறது இல்ல. நம்ம இங்க எவ்வளவுதான் நல்ல மனசோட யாருக்கும் கெடுதல் பண்ணாம யாரையும் ஏமாத்தாம நேர்வழியில வாழ்ந்துட்டு இருந்தா கூட காசு பணம் சொத்து சேர்க்காம இருந்துட்டோம்னா ஒரு துளி கூட மதிப்பும் கிடைக்காது, மரியாதையும் கிடைக்காது. இதுவே நீ எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் மற்றவங்களை ஏமாத்தி வாழ்ந்தாலும் தப்பான வழியில வாழ்ந்துட்டு இருந்தா கூட காசு பணம் சொத்து எல்லாம் சேர்த்து வச்சு இருந்துட்டா போதும், மதிப்பு மரியாதை எல்லாம் தேடி வரும். அவரு ரொம்ப நல்லவரு தான்ப்பா, நல்ல மனசுதான் இருக்கு, இருந்தாலும் என்ன காசு பணம் இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதும், என்னதான் கெட்ட மனசோட மற்றவங்களை ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருந்தாலும் நல்லா காசு பணம் எல்லாம் சேர்த்தி வச்சுட்டாருன்னு பெருமையா பேசுற உலகம் இது. சந்தோஷமா வாழ்றதுக்கு காசு பணம் எல்லாம் தேவையில்லை, நல்ல மனசோட நேர்மையா இருந்தா போதும். நமக்கு நல்லது நடக்குன்னு வாழ்றதெல்லாம் அந்த காலம். அது சம்பாதிக்க முடியாதவங்க, அதுக்கான வழி தெரியாதவங்க, அவங்களோட மனசை அவங்களா தேத்திக்கிறதுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம்தான் இது. இப்போ இங்க நம்ம சந்தோஷம், மரியாதை, சிரிப்பு எல்லாத்தையுமே முடிவு பண்றது பணம் மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கையில ஒரு 500 ரூபாய் இருக்கும்போது இருக்கிற நம்ம மனநிலை, சூழ்நிலை எல்லாம் இங்க எல்லாமே நம்ம தான். எல்லாத்தையுமே நம்மளால செய்ய முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் நமக்கு இருக்கும். இதுவே ஒத்த பைசா இல்லாம இருக்கிற நேரத்துல உலகமே இருட்டாக்கி நம்மால எதுவுமே செய்ய முடியாது, நம்ம அவ்வளவுதான், என்னடா வாழ்க்கைன்னு ஒரு வெறுப்பான கசப்பான மனநிலை தான் இருக்கும். இதுதான் இங்க எல்லாத்தையுமே பணம் மட்டும்தான் முடிவு பண்ணுது. அப்படி நம்ம மதிப்பு மரியாதையோட அளவை நிர்ணயிக்கிற பணத்தை எப்படி சேர்க்கலாம், சேர்க்கறதுக்கான வழி என்னன்னு தெளிவா சுருக்கமா இந்த வீடியோல பார்க்கலாமா நண்பர்களே? பணத்தை சேர்க்க முதல்ல நம்ம மனசை தயார் செய்யணும். எப்பவுமே பெரிய அளவுல தான் நம்ம மனசு யோசிக்கணும். நம்ம சும்மா இந்த 5க்கும் 10க்கெல்லாம் யோசிக்காம பணக்காரன் ஆகணுங்கிற ஒரு வெறி எப்பவுமே நம்ம மனசுல ஓடிட்டு தான் இருக்கணும். அப்பதான் பணக்காரன் ஆகணும்னு யோசிச்சாதான் குறைஞ்சபட்சம் காசு பணத்தோட கடன் இல்லாமலாவது இருக்க முடியும். அடுத்த ஒண்ணு, ஏழையாவே இருக்கவே கூடாது. எப்போதுமே ஏழையாவோ இல்ல நமக்கு இருக்கிறது போதுங்கிற மனசோடவோ இருக்கவே கூடாது. நம்ம சீக்கிரம் பணக்காரன் ஆகணுங்கிற ஒரு வெறி நம்ம மனசுல எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். பணம் எப்பவுமே தூங்காது. பணத்துக்கு காலமோ நேரமோ விடுமுறையோ எதுவுமே கிடையாது. நம்மளும் அது போலத்தான் இருக்கணும். நல்ல உழைப்பையும் திறமையும் இருக்கிறவன எப்பவுமே பணத்துக்கு பிடிக்கும். சரியான வழியில அல்லது சரியான துறையில உழைப்பை எப்பவுமே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறவனுக்கு தான் பணம் அதிகமா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒண்ணு, பணத்துக்கு பின்னால எப்பவுமே நம்ம போகணும். பணக்காரனாகிற முதல் வழி உங்க வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கிட்டே இருக்கணும். பணத்துக்கு பின்னால போகக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கண்டிப்பா போகணும். கவனமா பணம் சேர்க்கிறதுக்கான வழிய தேடிக்கிட்டு போயிட்டே தான் இருக்கணும். அப்பதான் வெற்றி நம்மளை தேடி. அடுத்து, ஆடம்பரம் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் பணத்தை சேர்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஆடம்பரத்தை கண்டிப்பா தவிர்க்கணும். நம்ம தொழில்ல இல்லது முதலீடு பண்ண இடத்துல இருந்து பணம் வர வரைக்கும் அத்தியாவசியத்துக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஆடம்பரத்தை அறவா தள்ளி வைக்கிறது தான் சிறப்பானது. அடுத்து, முதலீட்டுக்காக சேர்த்து வைக்கணும். நம்ம சேமிக்கிறதெல்லாம் பாதுகாப்பான ஒரு இடத்துல முதலீடு செஞ்சு வைக்கணும். அதுவும் ஒரு பக்கம் மட்டும் முதலீடு செய்யாம பல வழிகளில் முதலீடு செய்யணும். எந்த ஒரு அவசர காரியத்துக்கும் கூட அந்த முதலீடுல இருந்து போட்ட பணத்தை எப்பவும் நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அடுத்து, கடன் வாங்கவே கூடாது. நம்ம வளர்ச்சியில கடன் என்ற வார்த்தையே இருக்கவே கூடாது. அது நமக்கு மேலும் வருமானத்தெல்லாம் கொடுக்காது. வட்டி கட்டுறதை அதிகம் பண்ணி நம்மளோட சேமிப்பையும் வளர்ச்சியும் பதமே பார்த்துரும். நம்ம லட்சியத்தை அடைஞ்ச பிறகு கடன் வாங்கி அதை ரொட்டேட் செய்வது வேற, நம்ம கஷ்டப்படும் போது வட்டி கடன் வாங்கி அதை முதலீடு போடுறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெளிவா நம்ம எப்பவுமே புரிஞ்சுதான் பண்ணணும்.
பணம் எப்பவுமே நமக்கு ஒரு பொறாமைப்படுற மனைவியோ இல்லை காதலி மாதிரி தான். அதுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். நம்ம வேணும் என நினச்சா பணம் நம்மளை தேடி வரும். பணம் வேணாம் அப்படின்னு உதாசனம் பண்ணால் பணம் நம்மளை விட்டு தெரிச்சு ஓடி தான் போகும். அதுதான் பணத்தோட அடுத்து புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யணும். நம்மளோட வருமானம் எவ்வளவு நம்மளால் முதலீடு செய்ய முடியும்னு கணக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் முதலீடு செய்யணும். அதையும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யணும். நம்ம செய்கிற கடின உழைப்பையும் பணத்தையும் புத்திசாலித்தனமாக முதலீடு செஞ்சாதான் நம்மளோட பணத்தோட மதிப்பை பெருக்கிக்க முடியும். கடைசி ஒரு விஷயம் என்னன்னா, நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் எப்பவுமே இருக்கணும். நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் வேணும். அவங்க ரோல் மாடலாக நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் வருமானத்தை பெருக்கிக்கிட்டாங்க, எப்படியெல்லாம் இப்போ காசு பணம் வச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்கிறத நம்ம மனசில் நமக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டு அவங்க செயல்படுத்தின வழியெல்லாம் கடைப்பிடிச்சு நம்மளும் அதே வழியில் பணத்தை நல்ல வழியில் சேர்க்கறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு நமக்கு ஒரு ரோல் மாடல் வாழ்க்கையில் நமக்கு எப்பவுமே தேவைப்படும். இது போன்ற புது புது தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதரவு தர வேண்டும் நண்பர்கள்.